இந்தியா முழுவதும் நமது அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைகளை உருவாக்கியவர். நாடு முழுவதும் உள்ள 300க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை வழிநடத்தியவர். ஏழை எளிய மக்களிடையே இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை எடுத்துச் சொல்லி லட்சக்கணக்கான மக்களை இயேசுவின் வழியை பின்பற்ற வைத்தவர். பல்லாயிரக்கணக்கான மக்களை ஞானஸ்தானம் பெற செய்து அவர்களை இயேசு கிறிஸ்துவின் மகிமைகளை உணரச் செய்தவர். இத்தனை பெயருக்கும் புகழுக்கும் உரியவர் நமது ஐயா MK சாம் சுந்தரம் அவர்கள். ஐயா அவர்களின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் என்பதாகும். நெல்லை மாவட்டம் முன்னீர் பள்ளம்தான் அவரது பூர்வீகம். MV குத்தாலம் சேது அம்மாள் தம்பதியரின் மகனாக 1938ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி அவர் பிறந்தார். சாம் சுந்தரம் ஐயா அவர்களின் குடும்பம் ஒரு பாரம்பரியமிக்க இந்து குடும்பமாகும். ஐயாவின் உடன் பிறந்தவர்கள் 6 பேர். தந்தை குத்தாலம் அவர்களின் பணி நிமித்தம் காரணமாக தமது இளமை பருவத்தில் ஐயா அவர்கள் கோவையில் வசித்தார். தமது மாணவ பருவத்தில் முழு நேரமும் சிவபெருமானைத்தான் அவர் வழிபட்டு வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 1947ஆம் ஆண்டு சாம் சுந்தரம் ஐயாவின் தந்தையார் குத்தாலம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினர். எனினும் சாம் சுந்தரம் ஐயா அவர்களின் மனம் மட்டும் சிவபெருமானையே நினைத்துக் கொண்டிருந்தது. எனினும் ஒரு கட்டத்தில் தமது மனதில் ஒரு வெற்றிடம் இருப்பதை சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் உணரத் தொடங்கினார். ஏதோ ஒரு பாரம் தம்மை அழுத்திக் கொண்டிருப்பதையும் தமது மனதில் ஒரு அதிருப்தி நிலவுவதையும் அவர் புரிந்து கொண்டார். இதன் காரணமாக தமது 15வது வயதில் அவர் தமது குடும்பத்தினரை பின்பற்றி இயேசுவை தமது இரட்சகராக ஏற்கத் தொடங்கினார். அதன் பின்னர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. அதன் காரணமாக தமது கல்லூரி படிப்பை ஐயா அவர்கள் சென்னையில் தொடர்ந்தார். சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஜெயின் கல்லூரியில் இன்டர்மீடியட் எனப்படும் இடைநிலை வகுப்பு படித்தார். இதன் பின்னர் சென்னையில் புகழ்பெற்ற பச்சையப்பா கல்லூரியில் வணிகவியல் முதுநிலை பட்டமும் பெற்றார். தமது கல்லூரி பருவத்திலேயே இயேசுவை பற்றியும் அவரது போதனைகளை பற்றியும் சக மாணவர்களிடையே பரப்பத் தொடங்கினார். கல்லூரிக்கு போகும் வழியில் ரயில் பயணங்களிலும் சரி, பேருந்து பயணங்களிலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பற்றிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்களிடையே இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்துரைத்து வந்தார். அதோடு கடந்த 1954ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி ஐயா அவர்கள் ஞானஸ்தானமும் பெற்றார். இதன் பின்னர் தமது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு முழு நேரத்துக்கு சென்று விடலாமா என்ற யோசனையும் ஐயா அவர்களின் மனதிலே உதித்தது. இந்த நிலையில்தான் சென்னை புரசவாக்கத்தில் கடந்த 1948ஆம் ஆண்டு அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையை நிறுவி நடத்தி வந்தார் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள். முழு நேர ஊழியனாக வேண்டும் என்று தமது விருப்பத்தையும் லட்சியத்தையும் அவரிடம் சொன்னபோது கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அதன் பின்னர் ஊழியத்துக்கு வருமாறு சாம் சுந்தரம் ஐயாவிடம் கேட்டுக்கொண்டார் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள். இதன் பலனாக கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் ஊழியத்துக்கு செல்ல எத்தனித்தார் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள். ஆனால் அவரது குடும்பத்தினரின் விருப்பம் வேறு விதமாக இருந்தது. சாம் சுந்தரம் ஐயா தான் அந்த குடும்பத்தின் முதல் பட்டதாரி என்பதால் அவர் ஓர் உயரிய அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் அதன் மூலம் வருவாய் ஈட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் எனவும் அவரது தகப்பனார் விரும்பினார். இதற்காக தமது செல்வாக்கை பயன்படுத்தி பல்வேறு அரசு வேலைகளுக்கும் வங்கி பணிகளுக்கும் அவர் ஏற்பாடு செய்தார். ஆனால் ஐயா அவர்களின் மனம் முழு நேரமும் இறை ஊழியத்தையே நினைத்திருந்ததால் அவரால் அரசு வேலைக்கு செல்ல இயலவில்லை. இறைப்பணிக்கு தமது தகப்பனார் அனுமதிக்க மறுக்கிறாரோ என ஐயா அவர்களின் மனம் வேதனையில் ஆழ்ந்தது. இந்த சூழலில்தான் விழுப்புரத்தில் உள்ள ஒரு தாயாரின் வீட்டிற்கு ஜெபிக்கும்படி சென்றார் தகப்பனார் குத்தாலம். அப்போது அந்த தாயார் குத்தாலம் அவர்களிடம் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். உன் மகனை கொண்டு நான் அற்புதங்களை செய்வேன். அவனை நான் தெரிந்து கொண்டேன். அவனை நான் உபயோகப்படுத்துவேன். இந்த தீர்க்க தரிசன உரையால் மனம் மாறிய குத்தாலம் அவர்கள் உடனடியாக வீட்டுக்கு திரும்பி சாம் சுந்தரம் ஐயா அவர்களை அழைத்து தமது ஒப்புதலை இவ்வாறு கூறினார். தம்பி, நீ ஊழியத்துக்கு செல்லலாம். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார். அதன் பின்னர் தான் கடந்த 1960ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி கர்த்தரின் முழு நேர ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணும்படியாக தம்மை ஒப்புக் கொடுத்தார் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள்.
இதனைத் தொடர்ந்து ஜி சுந்தரம் ஐயா அவர்களுடன் இணைந்து சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் முழுநேர ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையின் ஓர் உதவி போதகராக இருந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று ஊழியம் செய்தார். முழு நேர ஊழியத்தில் ஈடுபட்ட வந்த நிலையில் ஜி சுந்தரம் ஐயா அவர்களின் மனைவியின் இளைய சகோதரியான லீலாவதி அவர்களை சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். கடந்த 1961 ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இந்த திருமணம் கர்த்தரின் கிருபையால் இனிதே நடைபெற்றது. சகோதரி லீலாவதி அவர்களும் தேவ ஊழியத்தின் அழைப்பை ஏற்கனவே பெற்றிருந்தார். இதன் பலனாக இருவரும் தங்களது வறுமையான சூழ்நிலையிலும் ஏழை எளிய மக்களுக்காக ஊழியம் செய்து வந்தனர். இந்த சூழலில்தான் கடந்த 1989ஆம் ஆண்டு அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையின் ஸ்தாபகரும் தலைமை போதகருமான ஜி சுந்தரம் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டில் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையின் தலைவராகவும் தலைமை போதகராகவும் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சாம் சுந்தரம் ஐயா அவர்களும் அவரது மனைவி லீலாவதி சாம் சுந்தரம் அவர்களும் இணைந்து தங்களது இறைப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். துபாய், பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட அரபு நாடுகளிலும் இங்கிலாந்து, கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உட்பட்ட அனைத்து தேசங்களுக்கும் சென்று தேவ செய்தி வழங்கினார்கள். சாம் சுந்தரம் ஐயா அவர்களின் தேவ செய்தியானது சாதாரண ஏழை எளிய மக்களை மட்டுமல்ல, மிகப்பெரிய நீண்ட கால அனுபவம் பெற்ற வெளிநாட்டு மத போதகர்களை கவர்ந்து இழுத்தது என்றால் அது மிகையல்ல. ஒருமுறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தேவ செய்தி அளிக்க சாம் சுந்தரம் ஐயா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்போது ஐயா அவர்களுக்கு அரை மணி நேரமே ஒதுக்கப்பட்டது. இந்த அரை மணி நேரத்தில் அற்புதமான ஒரு தேவ செய்தியை அவர் அளிக்க, அதனை கேட்டு அங்கு திரண்டிருந்த அத்தனை வெளிநாட்டு தேவ செய்தியாளர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். இதன் காரணமாக அடுத்து வரும் அக்டோபர் மாதத்தில் நடைபெறும் கூட்டத்திலும் பங்கேற்று தேவ செய்தி அளிக்குமாறு வேண்டினார்கள். ஆனால் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் அத்தனை காலம் அமெரிக்காவில் தங்க வாய்ப்பில்லை என்று கூறினார்கள். இதன் காரணமாக அக்டோபர் மாதத்தில் நடைபெறுவதாக இருந்த கூட்டத்தை சாம் சுந்தரம் ஐயா அவர்களுக்காக 1 மாதம் முன்னதாக, அதாவது செப்டம்பரிலேயே நடத்தினார்கள். எந்த சூழலிலும் ஐயா அவர்கள் இறைப்பணி செய்வதை தவிர்த்ததே இல்லை. இதற்கு உதாரணமாக அதிசயமான தேவ கிருபை என்ற தமது சுயசரிதை நூலில் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். ஒரு முறை ஐயா அவர்களின் தாயார் மருத்துவமனையிலேயே உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் கடையம் என்ற ஊரில் நடைபெறவிருந்த விசேஷத்த கூட்டங்களில் பேசும்படி ஐயா அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். அப்போது இறைவனின் கட்டளைப்படி ஐயா அவர்கள் ஊழியத்திற்காக கடையம் சென்றார். தாம் புறப்படும் போது தமது குடும்பத்தினரை பார்த்து ஐயா இவ்விதமாக சொல்லிவிட்டு சென்றார்: ஒருவேளை நமது தாயார் நான் திரும்ப வருவதற்குள் கர்த்தருக்குள் நித்திரை அடைவார்களேயானால் நீங்கள் அவர்களை அடக்கம் பண்ணிவிடுங்கள், எனக்காக காத்திருக்க வேண்டாம். அதன்படியே நடக்கவும் செய்தது. ஐயா அவர்கள் கடையம் சென்று கூட்டத்தை முடித்துவிட்டு தொலைபேசியில் தமது குடும்பத்தாரை தொடர்பு கொண்டு தமது தாயாரின் உடல்நிலை பற்றி கேட்டார். அப்போது அவர்கள் சொன்ன பதில் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்படி எந்த ஒரு சோதனை காலத்திலும், துக்கத்திலும், துயரத்திலும் கூட கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்தியவர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள். இப்படி தமது வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்கு என்று உண்மையும் உத்தமமாக நடந்த அவர் தமது வாழ்க்கை, இன்பம், துன்பம் அத்தனையையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்த அவர் 2015 மே மாதம் 7ஆம் தேதி அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இந்த நேரத்தில் தமது சுயசரிதை புத்தகத்தின் நிறைவாக சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை இங்கே நினைவு கூறுவோம். விசுவாசிகளானாலும் ஊழியக்காரர்களானாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இலக்கை மறந்துவிடலாகாது. நம்மை காண்கிறவர்கள் நம்மில் இயேசுவை காண வேண்டும். இந்த இலக்கோடு கடைசி வரை வாழ விரும்பி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதுவே உங்களது இலக்காகவும் அமையட்டும். நம்மில் கர்த்தரது சாயலை மற்றவர்கள் காணட்டும். இயேசுவின் திருச்சபை ஓங்கி வளரட்டும். கர்த்தர் தாமே தமது ஆசீர்வாதங்களை நம்மேல் பொழிந்து தம்மை மற்றவர்களுக்கோர் ஆசீர்வாத ஊற்றாக விளங்க பண்ணுவாராக. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போமாக.
இந்த வசனங்கள் சொல்வது போல நாம் நம்முடைய தகப்பன் இயேசுவை பின்பற்றியது போல நாமும் தகப்பனுடைய அடிச்சுவற்றில் இயேசுவை பின்பற்றுவோம். ஆமென். நன்றி 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 உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணு. சந்தோஷமா கத்தர ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்கு செய்த நன்மைகளை நினையுங்கள். நம்ம எல்லாருக்கும் செய்த நன்மைகளை நினைப்போம். நினைத்து நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்மை ரட்சித்த நாளை நினைப்போம். என்னை ரட்சித்த நாள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தைரியமா சொல்லணும். ஊழியம் செய்கிறோம்னு சொன்னா ஒரு நாள் இருக்குது. எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்கும் எல்லாருடைய நாளும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா உங்களுடைய நாள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை ஞானஸ்தானத்துக்குள்ளாக்கினார், என்னை அபிஷேகித்தார், என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை குறித்து அறிந்திருப்பீர்கள். அதை நினைத்து பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது எனக்காக மாத்திரம் ஜெபிப்பதற்காக அல்லது என்னை சந்தோஷப்படுத்த வாழ்த்த இருக்கலாம். அதற்காக உங்களுக்கு நன்றி. நான் சந்தோஷப்படுகிறேன். அதை நாம் பின்னால் வைத்துக்கலாம். நம்ம ஊரை நம்மை நினைப்போம். என்னை கர்த்தர் ரட்சித்தாரே. நாம் நினைக்கிறது வழக்கம்தான். இன்னைக்கு ஸ்பெஷலாக நினைப்போமே. ஸ்பெஷலாக நினைப்போம். எந்த வருஷத்துல என்னை ரட்சித்தார், அதுக்காக நான் கூப்பிடல. வேற எந்த பர்பஸும் அல்ல. திஸ் இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் டேன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்ஸ் கிவிங் டே. ஸ்தோத்திர கூட்டம். எல்லாருக்கும் ஸ்தோத்திர கூட்டம். எனக்கு இல்லை, எனக்கு மாத்திரம் அல்ல. நீங்க என்னுடைய அழைப்புக்கு இணைங்க வந்திருக்கிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திர. இயேசுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். கடந்த சனிக்கிழமை நம்முடைய சபையில உபவாச ஜெபத்தை தேவ கிருபையினால நான் நடத்தும்படி சூழ்நிலை அமைந்தது. ஐயாவுக்கு இது ஒரு விசேஷித்த மாதமாக இருந்தபடியினால் ஐயாவுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை தேவனிடத்தில் கேட்டு அந்த உபவாச ஜெபத்திலே ஜெபிப்பதற்காக நான் அதிகாலையில் ஜெபித்த போது ஆண்டவர் ஐயாவுக்காக நாங்கள் அன்றைக்கு அந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் ஜெபிச்சோம். அந்த வசனத்தை வச்சு ஐயாவுக்காக கர்த்தர் தந்த வசனம் சங்கீதம் 16:8 வசனத்தின் 2வது பகுதி. சங்கீதம் 16:8 வசனத்தின் 2வது பகுதி. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த புதிய ஆவிக்குரிய பிறந்தநாளில் ஐயாவை கர்த்தர் எப்போதும் வலது பாரிசத்தில் இருந்து ஆசீர்வதிக்க போறபடினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த அட்டாக் வந்து இல்லை, கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு. அநேகமா இந்த வாரம் சில வருவாக நான் விரும்புகிறேன். மெசேஜ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்னிங் கூட இருந்தது. இல்லை, அதனால வர முடியல. இந்த ஃபர்ஸ்ட் மார்னிங்கில் நான் வருவேன்.
பிப்ரவரியா அது என்ன? இது பிப்ரவரி நடந்துட்டு இருக்குது. மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி சண்டே வாக்குத்தத்தம் செய்து கொடுக்குறீங்க. வர்றது மார்ச் அன்னை கொடுக்குறேன். மார்ச் 1ஆம் தேதி. அதுக்கு ஒன்னா நீங்க கொடுக்குமா? நீங்க கொடுங்க. மார்ச் 1ஆம் தேதி நீங்க வந்து கொடுங்க. மார்ச் 1ஆம் தேதி நீங்க வந்து கொடுங்க. ஜனங்கள் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க. வேற ஒண்ணு. தைரியமா இருங்க. சரி, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆபத்து இல்லை. தொடர்ந்து ஜெபமா தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கேன். தொடர்ந்து ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு சில விடாம ஜனங்கள் ஒரு முறை உங்களை பார்க்க விரும்புறாங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும். யார் கேதர் ஆயிட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும் முடிச்சிடும். ஐயா ஒரு தடவை பார்த்துருவோம். வரட்டும் வரட்டும் வரட்டும். ஐயா முகத்தை பார்க்க வராதனால இந்த புது வருஷம் பிறந்து உங்களை பார்க்கறதுனால ஜனங்கள் ஒரு வாஞ்சியா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படி வந்துட்டு போனீங்கன்னா பார்த்துட்டீங்கன்னா இந்த சண்டையிலிருந்து வர ஆரம்பிப்பேன். வரட்டும் வரட்டும். நேரத்துக்கு கேதரான மக்கள் கலையில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க சர்ச்சில். ஐயாவை பார்த்துட்டு இருந்து வர ஆரம்பிக்கிறேன். ஒரே பயங்கரமா டென்ஷன் ஆகும். நேற்று சர்வீஸுக்கு வந்தவங்க இன்னும் வீட்டுக்கு போகல. அப்படி காத்துட்டு இருக்கிறாங்க. ஐயாவை இப்படியே கூப்பிட்டாங்க. ஒரு முறை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுவாங்க. நான் வர்றேன், கட்டாயமா வர்றேன். ஒரு 2 நிமிஷம் இப்ப வந்துட்டு போயிருங்களேன். அங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை. முகத்தை பார்த்தா வேலை முடிஞ்சிடும். அதோட நீங்க அழகா வீட்டுல வந்து படுத்துக்கோங்க. நான் வர்றேன். இப்ப முடியுமா? இப்ப போயிட்டு முடியாது, முடியாது. நான் வரேன். நீங்க வருவீங்க, அதுதான் இன்னைக்கு நான் ஜனங்களுக்கு வேலை இருப்பேன். அங்கே காத்திருக்காங்களேங்கிறக்காக சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அதே மாதிரி உங்க சபை நடக்குமானா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சின்ன வியாதி வந்தது, உங்களை பார்க்காம போக மாட்டேன். ஒரு கூட்டம் ஜனங்கள் உட்கார்ந்துருந்தாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரிதான் நானும். உள்ள நீங்க பாரப்படுறீங்கல்ல, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா தெரியும். தொடர்ந்து ஜெபிச்சுட்டு ஒரு ஜெபம் இப்போ பண்ணுங்க. ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிதாவே இயேசுவே, ஐயாவை காணும்படி தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கைகளை உங்களுடைய தாசன் ஒரு விசனி வைக்கும்படியாய் செபிக்கிறேன். என் தாசன் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வாக்கின்படியாய் இயேசுடைய ஆணி வாய்ந்த கைகளை மேல வைத்து சர்வாங்க சுரத்தை என்னுடைய வல்லமையுள்ள நாமத்தில் தந்து இன்று ஜனங்கள் நடுவில் வந்து உடைய வார்த்தைகளை சொல்ல ஐயா வாஞ்சிக்கிறது போல கிருபை செய்வீரா. எல்லா பலகீனங்களும் சத்துடைய போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கட்டும். புது எண்ணெயை ஊற்றுங்கப்பா, அலட்சிக்கவா, புது எண்ணெயை ஊற்றுங்க, புது பலனை கொடு, ஆசீர்வதிக்குள்ளே மூடிக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.